விடிஞ்சா எலெக்ஷன். இந்த 4 பேர்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். 100 நாள்ல கலெக்ஷன்ஸ் கத்துக்கிறதுல இன்னைக்கு நாள் 52. அரசியல் என்பது மனித வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைன்றவங்க இந்த நாட்டோட குடிமகனா இல்ல, எந்த நாட்டோட குடிமகனாவும் இருக்க தகுதி இல்லாதவங்க. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஓட்டு பொதுவா கூட இருந்தது இல்ல. அதனாலதான் தேர்தல் ஆணையம் அது ஜனநாயக கடமைன்னு பதிவு செய்யுது. நாளைக்கு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சியை பார்த்து நீங்களும் ஒண்ணு கேட்டுக்கோங்க. இந்த 4 கட்சிகளும் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. டு பி ஹானஸ்ட், எது நமக்கு உண்மையிலே நல்லது நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சாதிக்காக, மதத்துக்காக, பணத்துக்காக ஒருபோதும் ஓட்டு போடாதீங்க. அப்புறம் கடைசியா நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லி இப்ப சொல்ல போறது இல்ல. ஏன்னா வெளிப்படையா ஒரு பொது தளத்துல அது பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வரல, அதுதான் மெயின் ரீசன். ஆனா இது வரைக்கும் அரசு அதிகாரத்துல இருந்த ஒருத்தருக்கு நான் போட போறது இல்ல. நான் தேர்ந்தெடுத்த கட்சி என்னுடைய கோட்பாடு தான் உண்மை, அதுதான் சரி, நான் வாதாட போறது இல்ல. ஏன்னா ஓட்டுங்கிறது தனிப்பட்ட உரிமை. நீங்க யாருக்குனாலும் போடுங்க. ஆனா போடுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க ஓட்டு போட்ட கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்போ எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நீங்களும் அதுக்கு ஒரு பொறுப்புன்றத மனசுல வச்சுட்டு போடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி.